ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயத்தை பற்றி ஏற்கனவே நேரடியா நாம போய் அந்த வேளாங்கண்ணி ஆலயத்தை குறித்த ஒரு வீடியோவை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம். அது வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கிறோம். இந்த சேனல்ல வந்த முதல் வீடியோவும் அந்த வீடியோ தான். வேளாங்கண்ணி பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவை நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னீங்கன்னாக்கா, சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோல வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயம் இருக்கக்கூடிய அந்த கோயில், வேளாங்கண்ணி கோயில் ஒரு கிறிஸ்தவ கோயிலே கிடையாது. ஆரம்ப காலத்துல பல நூறு வருடங்களுக்கு முன்னால அந்த கோயில் ஒரு இந்து கோயிலா இருந்தது. போர்ச்சுகீசியருடைய வருகைக்கு பின்னால அந்த இந்து கோயிலானது கிறிஸ்தவ கோயிலாக மாற்றி கட்டப்பட்டது, அல்லது இந்து கோயிலை அழித்துவிட்டு அதை இடித்துவிட்டு கிறிஸ்தவ கோயிலாக கட்டி அதை வழிபட தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவை நான் பார்த்தேன். அதை பத்தின ஒரு தெளிவான விவரங்களை தான் இந்த வீடியோவில் நாம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உண்மையிலேயே வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கக்கூடிய ஒரு அந்த இடத்துல ஒரு இந்து கோயில் தான் இருந்ததா? இந்த இந்து கோயில் எந்த காலகட்டத்துல அழிக்கப்பட்டு அது கிறிஸ்தவ கோயிலாக கட்டப்பட்டது, அல்லது போர்ச்சுகீசியர்கள் தான் அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை கட்டினார்களா அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேளாங்கண்ணி ஆலயத்தை பத்தி இப்பதான் புதுசா தெரிஞ்சுக்கிறீங்கன்னாக்கா, வேளாங்கண்ணி ஆலயத்தை பத்தின ஒரு சின்ன தகவல்களையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறேன். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. காரைக்கால்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 26 கிலோமீட்டர் தொலைவுல இந்த கோயிலானது அமைந்திருக்கிறது. இந்தியாவில இருக்கக்கூடிய மிக பெருமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ புனித தலமாக, அதாவது கிறிஸ்தவர்கள் பசிலிக்கா என்று சொல்லுவார்கள், அந்த புனித தலமாக விளங்கக்கூடியது இந்த வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயம். இந்த ஆலயத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாட்டில இருந்தும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இங்க வந்து இந்த வேளாங்கண்ணி மாதாவை தரிசனம் செய்துவிட்டு போகிறார்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த வேளாங்கண்ணி ஆலயத்தினுடைய திருவிழா எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி இந்த வேளாங்கண்ணி ஆலயத்தினுடைய திருவிழாவானது தொடங்கும். அதாவது அன்னை மரியாளுடைய பிறந்த நாளாக கத்தோலிக்கரால் பின்பற்றி பெறுகிற செப்டம்பர் 8 அந்த தேதியும், அது மட்டும் இல்லாம போர்ச்சுகீசிய மாலுமி, அதாவது அன்னை வேளாங்கண்ணி கோயில முதல்ல கட்டின போர்ச்சுகீசிய மாலுமி அந்த வேளாங்கண்ணிக்கு வந்து சேர்ந்த, அதை கரையை வந்து சேர்ந்த அந்த நாளான செப்டம்பர் 8ஆம் தேதி தான் இன்றளவு வேளாங்கண்ணியில் ஆரோக்கிய அன்னை ஆலயத்தினுடைய திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆலயங்களில் வேளாங்கண்ணிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆலயங்களில், கத்தோலிக்க திருத்தலங்களில் 5வது பசிலிக்கா அந்தஸ்து பெற்ற ஒரு திருத்தலமாக, புண்ணிய தலமாக வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப இந்த வேளாங்கண்ணி ஆலயத்தை பத்தின வரலாற்று பூர்வமான சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வேளாங்கண்ணி ஆலயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1592 ஒரு பால்கார சிறுவன் செப்டம்பர் 8ஆம் தேதி 1592 செப்டம்பர் 8ஆம் தேதி ஒரு பால்கார சிறுவன் அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு பண்ணையார் வீட்டுக்கு பால் கொண்டு போயிருக்கிறான். அந்த பால் கொண்டு போன சிறுவனுக்கு அன்னை மரியாள் தன் குழந்தை இயேசுவோடு காட்சி தந்ததாகவும்,
காட்சி தந்து என் குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சிறுவன் பயந்து இது வேறொரு நபருக்கு கொண்டு செல்கிற பால், இது ஒரு பண்ணையாருக்கு கொண்டு செல்கிற பால், இதை கொடுத்தால் அவர் திட்டுவார் என்று சொன்னபோது அந்த குழந்தையினுடைய அழகை பார்த்து அந்த குழந்தையினுடைய சிரித்த முகத்தை பார்த்து அந்த சிறுவன் அந்த தாய்க்கு பால் கொடுத்ததாகவும், பால் கொடுத்துவிட்டு அன்னை மரியாள் மறைந்த பிறகு நேரே கொண்டு போயிட்டு அந்த பண்ணையார்கிட்ட அந்த பாலை கொடுக்கும்போது பால் குறைந்திருக்கிறதே என்று சொல்லி அந்த பண்ணையார் அந்த சிறுவனை கடுமையாக திட்டி துன்புறுத்திய போது அந்த சிறுவன் அங்கே நடந்த சம்பவத்தை அந்த பண்ணையாரிடம் சொல்லியிருக்கிறான். நான் வர்ற வழியில இந்த மாதிரி ஒரு அம்மா ஒரு குழந்தையோட வந்தாங்க, என் குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க, நான் தர மறுத்தேன், ஆனா என்னமோ தெரியல நான் பால் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார்கிட்ட உண்மை விஷயத்த சொல்லவும் அந்த பண்ணையார் முதல்ல அதை நம்ப மறுக்கிறாரு. ஆனா அவனை திட்டி தீர்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே அந்த சிறுவனை பால்கார சிறுவனை கடுமையாக திட்டி தீர்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அந்த பால்கார சிறுவன் கொண்டு போன அந்த பாத்திரத்துல இருந்து பால் பொங்கி வழிந்ததை அந்த பண்ணையாரும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் பார்த்து இந்த சம்பவம் உண்மைதான் என்று சொல்லி அதன் பிறகு சம்பவம் நடந்த இடத்திற்கு அந்த அன்னை மரியாளும் குழந்தை இயேசுவும் காட்சி தந்ததாக சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து அங்கே ஒரு சின்ன கோயிலை கட்டி அங்கே மாதா கோயில் என்று ஒன்றை எழுப்பி வழிபட்டதாகவும் ஆதி வரலாறு சொல்லப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 1637 கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் ஒரு அற்புத சம்பவம் அங்கே நடந்திருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1637 நடுத்திட்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு கால் ஊனமான ஒரு சிறுவன் இருந்திருக்கிறான். அந்த சிறுவனிடம் போயிட்டு மாதா காட்சியளித்ததாகவும் அந்த சிறுவனை எழுந்து நடக்க சொன்னதாகவும் அந்த சிறுவன் எழுந்து நடந்து சென்று அங்குள்ள மக்களை ஆச்சரியப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நடந்த சம்பவத்தை சொல்லியதன் பேர்ல அங்க இருந்த மக்கள் நடுத்திட்டுங்கிற இடத்துல ஒரு சின்ன ஆலயத்தை கட்டி வழிபட்டதாகவும் வரலாறுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ஆனா 1637 ஒரு கோயிலை கட்டி வழிபட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 1592 அந்த இடத்துல ஒரு சின்ன கோயிலை கட்டி பால்கார சிறுவனுக்கு காட்சி தந்ததன் விளைவாக அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டி வழிபட்டு வந்திருக்கிறாங்க. 45 வருஷம் கழிச்சு 1637 ஒரு அற்புத சம்பவம் நடந்து அதன் மூலமாவும் ஒரு நடுத்திட்டுங்கிற இடத்துல ஒரு கோயிலை கட்டி வழிபட்டு இருந்திருக்காங்க. ஆனா போர்ச்சுகீசியர்கள் நாகப்பட்டினத்திற்கு வந்தது 1671. இந்த போர்ச்சுகீசியரோட வரலாற்றை பத்தி பார்க்கணும்னா 1671 போர்ச்சுகீசியர்கள் தமிழ்நாட்டிற்கு வருவதற்காக பாய்மர கப்பலில் நாகப்பட்டினம் கடற்கரை பகுதியாக வந்து கொண்டிருக்கும் போது கடலில் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக கப்பல் மூழ்கி போகிற ஒரு நிலையில் அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்கள். போர்ச்சுகீசியர்கள் பொதுவாக அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட கிபி 1671 16ஆம் நூற்றாண்டில் அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பொதுவாகவே அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்களுக்காகத்தான் இருந்திருப்பார்கள். காரணம் அந்த காலகட்டத்தில் பிரிவினைவாத சபைகள் அல்லது சீர்திருத்த சபைகள் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கிறிஸ்தவ டினாமினேஷன்ஸ் ஸ்தாபனங்கள் கிடையாது. அன்றைக்கு கத்தோலிக்க மதம் மட்டும்தான் கிறிஸ்தவ மதமாக அறியப்பட்டது. அந்த வகையில அன்னைக்கு 1671 போர்ச்சுகீசிய மாலுமி போர்ச்சுகீசிய பயணிகள் வியாபார நோக்கத்திற்காகவோ அது என்ன காரணத்துக்காகவோ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக நாகப்பட்டினம் கடற்கரை ஓரத்தில் வரும்போது ஒரு கடல் சீற்றம் ஏற்படுது. அந்த சீற்றத்திலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அன்னை மரியாதை நோக்கி அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறிய கோயிலுடைய வெளிச்சம் அவர்களுக்கு தெரிகிறது. அந்த நேரத்துல அவங்க கூப்பிடுறாங்க, நாங்க எந்த இடத்துல பத்திரமாக நாங்க கரை சேர்கிறோமோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறோம் என்று சொல்லி கடவுளுக்கு வாக்கு கொடுத்ததின் பேர்ல, அதாவது அன்றைக்கு மேரி மரியாள்
அன்னை மரியாளுக்கு வாக்கு கொடுத்ததன் மூலமாக கரை சேர்ந்தவுடன் அந்த இடத்தில் இருந்த ஒரு சிறிய கோயிலை பெரிய கோயிலாக விரிவாக்கம் பண்ணினார்கள் என்றும், அந்த பாய்மர கப்பலில் இருந்த அந்த கொடிமரத்தை அந்த பாய்களை கொண்டு கட்டக்கூடிய அந்த கொடிமரம் இருக்கும் அல்லவா, அந்த கொடிமரத்தை தான் இன்றளவும் அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயத்துல கொடிமரமாக, ஆலயத்துடைய கொடிமரமாக இன்றளவும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வரலாறு. ஆனா சமீபத்துல நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவ ஆலயமே அல்ல. ஆரம்பத்துல அது ஒரு இந்து கோயிலாகத்தான் இருந்தது என்றும், அதற்கான சில அறிவியல் பூர்வமான, அதாவது வரலாற்று பூர்வமான தகவல்களையும் ஒரு நண்பர் அவருடைய வீடியோவில் பதிவிட்டிருக்கிறார். 1671 ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் கப்பல் பயணிகள் அந்த வேளாங்கண்ணி கோயிலை கட்டினார்கள் என்பது வரலாறு. ஆனால் 1600 காலகட்டத்தில் இந்தியாவில் கிறிஸ்தவம் என்பது பெருமளவில் பறந்து விரிந்திருக்கவில்லை. அந்த மதம் என்பது அந்த அளவிற்கு பெரும்பான்மையான ஒரு மதமாக இல்லை. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் அல்லது தமிழகத்தில் இந்து கோயில்கள் தான் அதிகமாக இருந்தன, கடற்கரை சிவன் கோயில்கள் தான் அதிகமாக இருந்தன என்று ஒரு பதிவை சொல்லியிருக்கிறார். அதுக்கு உதாரணமாக தஞ்சாவூரை ஆண்ட நாயக்க மன்னர்கள் தான் அந்த காலகட்டத்தில் வேளாங்கண்ணி பகுதியை ஆட்சி செய்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாயக்க மன்னர்கள் பொதுவாக இந்து கோயில்களை நிறையவே கட்டியிருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய வரலாற்று தமிழ் இதிகாச வரலாறுகளில் நாம் நிறைய பார்க்க முடியும். நாயக்க மன்னர்கள் காலத்தில் நிறைய சிறு சிறு கோயில்களை கட்டியிருக்கிறார்கள், சிவன் கோயில்களை கட்டியிருக்கிறார்கள், அம்பாள் கோயில்களை கட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம இதை ஏற்றுக்கத்தான் வேணும். ஆனால் வேளாங்கண்ணி குறித்து குறிப்பாக சொல்லும் போது தேவாரம் பாடிய மூவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இந்த மூவரும் அவருடைய தேவாரம் பாடலில், கிட்டத்தட்ட தேவாரம் இயற்றப்பட்டது 7ஆம் நூற்றாண்டில் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 7ஆம் நூற்றாண்டில் அப்படிங்கிறது தான் வரலாற்று பூர்வமாக தேவாரம் உருவான அல்லது இயற்றப்பட்ட காலம் என்று தமிழ் அறிஞர்களால் குறிப்பிடப்படுகிறது. அந்த காலகட்டத்துல வேளாங்கண்ணிக்கு வேளாங்கண்ணி என்ற ஒரு பெயரே கிடையாது. அந்த வேளாங்கண்ணிக்கு அன்னைக்கு அந்த 7ஆம் நூற்றாண்டுல இருந்த பேரு வேலனகண்ணி. வேலனகண்ணிங்கிற பேர்ல தான் அந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதற்கு தேவாரத்தில் வரக்கூடிய ஒரு பாடலையும் ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார். அந்த பாடல் மாலை மதியொரு நீரற வம்புனை வார்சடையான் வேலன கண்ணியோடும் விரும்பும் இடம். இந்த பாடல்ல வேலன கண்ணி அப்படின்னு தேவாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதாகவும், வேலன கண்ணி என்று சொன்னால் அழகிய விழியுடைய அம்மன் அல்லது தேவி என்று பொருள். அழகிய விழியுடைய தெய்வம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்குது. சோ தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலன கண்ணி தான் நாளடைவுல மருவி வேளாங்கண்ணியாக மாறியதுன்னும், வேலன கண்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து மத தெய்வம், அதாவது ஒரு இந்து கடவுள் அல்லது ஒரு பெண் தெய்வத்தினுடைய கோயில் தான் அங்க இருந்ததாகவும், ஒரு அம்மன் கோவில், ஒரு அம்பாள் கோவில் அந்த இடத்துல இருந்ததாகவும், அந்த கோயில் போர்ச்சுகீஸுடைய வருகைக்கு பின்னால அந்த கோயிலாகப்பட்டது கிறிஸ்தவ கோயிலாக, அதாவது அந்த கோயிலை இடித்து விட்டு, அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த கோயிலை இடித்து விட்டு அவர்கள் ஒரு கிறிஸ்தவ ஆலயமாக கட்டினார்கள் அப்படிங்கிற தகவலை அவருடைய காணொலியில அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த காணொலிக்கு பதில் சொல்ற விதமா தான் இந்த வீடியோவை நாம பண்றோம். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும்னா, முதல்ல இந்தியாவில கிறிஸ்தவத்தை பரப்ப வந்த
இயேசு கிறிஸ்துவின் சீடரான முதன்மை சீடரான புனித தோமா அவர்கள் கேரளாவில் வந்து கேரளாவில் கிறிஸ்தவத்தை பரப்பி கிறிஸ்தவ மதத்தை பற்றி ஒரு பிரச்சாரத்தை உண்டு செய்து அதன் மூலமாக அவர் முதலில் கட்டிய அந்த ஆலயம் இன்றளவும் மக்கள் பார்வைக்கு உள்ளது. அந்த கோயில் இன்றளவும் ஒரு கிறிஸ்தவ கோயில் அமைப்பில் இல்லாமல் இந்து கோயில்களின் வடிவமைப்பில் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அவர் வந்த காலத்தில். அதுபோல நிறைய உதாரணங்கள், நிறைய சாட்சிகள் இருக்கிறது. அப்படி ஒருவேளை போர்ச்சுகீசியர்களோ, பிரெஞ்சுக்காரர்களோ, டேனிஷ்காரர்களோ, ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இந்தியாவில் இந்து கோயில்களை இடித்து விட்டுத்தான் கிறிஸ்தவ கோயில்களை கட்டினார்கள் என்பதற்கு எந்தவித ஆதாரபூர்வமான தகவல்களும் இல்லை என்றாலும் கூட வேளாங்கண்ணி ஆலயத்தை கட்டிய அந்த வருடங்களுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் பல இந்து கோயில்கள், மிக பழமை வாய்ந்த மிகச் சிறப்பு வாய்ந்த பல இந்து கோயில்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை மயிலாப்பூரில் அமைந்திருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இப்படி பல கோயில்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட கோயில்கள் எல்லாம் இன்று வரையிலும் அதனுடைய சிறப்பு மாறாமல் பாதுகாத்து வந்ததில் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அவர்கள் எந்த இந்து கோயில்களையும் இடித்ததாக வரலாற்று பூர்வமான பதிவுகள் என்பது நமக்கு இல்லை. இந்தியாவில் இருந்த இந்து மத கோயில்களின் வடிவமைப்பில் ஆரம்ப காலத்தில் பல ஆலயங்களை அவர்கள் கட்டினார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. பல கோயில்கள் இன்றும் இந்து மத கோயில்களின் வடிவமைப்பிலேயே கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது இந்தியாவில் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் விவகாரத்திற்கு வருவோம். ராமர் கோயில் ஏற்கனவே ஒரு மசூதியாக இருந்தது. அது முகலாயர் ஆட்சி காலத்தில் அந்த இடத்தில் இருந்த ராமர் கோயிலை இடித்துவிட்டு அவர்கள் மசூதியை கட்டினார்கள் என்பதுதான் இப்போது சொல்லப்படுகிற தகவல்கள். ஆனால் ராமர் கோயிலின் கீழ்த்தளத்தில், அதாவது அண்டர் கிரவுண்டில் இப்போதும் ஒரு இந்து கோயில் இருப்பதாகவும் அதற்கு இப்போதும் பூஜைகள் நடைபெற்று வருவதாகவும் நாம் இப்போது வருகிற செய்திகளின் அடிப்படையில் எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி என்றால் ஏன் வேளாங்கண்ணி என்ற ஒரு இடத்தில் வேலனகண்ணி என்ற இன்னொரு இந்து கோயில் இருந்திருக்க கூடாது? வேலனகண்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வ கோயில், பெண் தெய்வத்தினுடைய இந்து கோயில் ஏன் அங்கே இருந்திருக்க கூடாது? காலப்போக்கில் அது ஏன் மறைந்திருக்க கூடாது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. எனவே இந்த வீடியோ மூலம் நாம் சொல்ல வரும் காரியம் என்னவென்றால், வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை ஆலயம் இந்து கோயிலாக இருந்ததோ அல்லது போர்ச்சுகீசியர்களால் அது இயல்பாகவே தன்னிச்சையாகவே அந்த இடத்தில் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை எழுப்பினார்களோ என்பது அவர்களுடைய நம்பிக்கைக்கு விடுவோம். காரணம், இன்று வேளாங்கண்ணி ஆலயம் என்பது கிறிஸ்தவர்களுக்கான மட்டுமுள்ள ஒரு புனித தலமாக இல்லாமல் பல மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்து செல்கிறார்கள். அவர்களுடைய தெய்வ நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல அவர்கள் வந்து இந்துக்களும் வருகிறார்கள், கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் வந்து அங்கே வழிபட்டு செல்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய புனித தலமாக இருக்கிறது. ஒரு சமூக ஒற்றுமைக்கான ஒரு தலமாகவும் அந்த இடம் இருக்கிறது. இந்த வேளாங்கண்ணியை குறித்து இப்படி அப்பட்டமான கதைகளை மக்கள் மத்தியில் பரப்பாமல் கடவுள் மனித குலத்தை செழுமைப்படுத்துவதற்கான கடவுள் நம்பிக்கை என்பது, கடவுள் பின்பற்றக்கூடிய அந்த தெய்வ நம்பிக்கை என்பது மனித குலத்தை செழுமைப்படுத்துவதற்கான ஒரு வழியே அல்லாமல் மனித குலத்தை விரிவினைப்படுத்துவதற்காக அல்ல என்பதை மட்டும் தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். வேளாங்கண்ணி அன்னை ஆலயம் ஒரு கிறிஸ்தவ ஆலயம்தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எனவே வேளாங்கண்ணி ஆலயம் ஒரு இந்து கோயிலாக இருந்தது அல்லது ஒரு பள்ளிவாசலாக இருந்தது என்ற கதைகளை சொல்லி இன்றைக்கு வந்து அந்த வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை குழப்ப வேண்டாம். அவர்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில், அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் விட்டுவிடுங்கள். அவர்களை குழப்ப வேண்டாம்.
அவர்கள் மத்தியில் பதற்றத்தை உண்டாக்க வேண்டாம் என்பதே இந்த வீடியோவின் நோக்கம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை சகல ஆசீர்வாதங்களையும் வழங்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். மீண்டும் இது போல ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே மக்களே, நன்றி.